Hey Levis, hi, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மினிசோலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஐ ஹோப் உங்களுக்கும் மினிசோவில் இருக்கிற க்யூட் திங்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மினிசோவில் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்கும் க்யூட்டாக, பட் யூஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் திங்ஸ் இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் திங்ஸ் தான் நான் எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே எல்லாமே மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயும் மினிசோ இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது, அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் என்னென்னலாம் திங்ஸ் மினிசோலேருந்து வாங்கியிருக்கேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ரெண்டு பேக் நான் காட்டிக்கிறேன். இதுதான் மினிசோலேருந்து வாங்கினது. இது பே பண்ணி தான் வாங்கினா. என்னோடய ஆனிவர்சரி கிஃப்ட்டுக்காக ஷனுக்குட்டி எனக்கு ஒன்று, அவருக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு 2 வாங்கியிருந்தா. ஸோ ஃபஸ்ட்டு நான் 3 ஐட்டம்ஸாக 3 கேட்டகரிஸாக பிடிச்சிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி, இன்னொன்று ஹோம் நீட்ஸ், மூணாவது பியூட்டிக்கானது. ஃபஸ்ட்டு நான் ஸ்டேஷ்னரி காமிச்சிடுறேன். ஸ்டேஷ்னரியில் பார்த்திங்கன்னா அவள் கொஞ்சம் ஸ்கெச்சஸ், அதுக்கப்புறம் புக்ஸ், கலரிங் புக்ஸ், இந்த பார்பி புக்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கியிருந்தா. அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. மோர் தென் 1 வீக் ஆயிடுச்சு. அதனால் அவள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. இருக்கிறது மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இந்த லவ் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வாங்கியிருந்தேன், நோட் புக். இது நான் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் ரிட்டன் ஒர்க், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா புது ஸ்டேஷ்னரிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும். அதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன். இது சம்திங், இது எம்ஆர்பி 119 போட்டிருக்கு. 140 150 வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். சிம்பிள் நோட் புக், அவ்வளோதான். பட் பேப்பர்லாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கணும்னு தெரியல. இதே மாதிரி வந்திருக்கு. ஸோ ஓகே, நம்ம டெய்லி என்ன பண்ணணும், இல்லைனா ஏதாச்சும் வாங்கணுமா, அந்த லிஸ்ட்லாம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் பேப்பர் குவாலிட்டி. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது ஷனுக்குட்டி எங்களுக்கு வாங்கின கிஃப்ட்ஸ். அகெயின் இது ஒரு பேப்பர் தான். அந்த குவாலிட்டியோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த பேப்பர் குவாலிட்டியை விட இந்த குட்டியாக இருக்குல்ல, இதில் நல்லாயிருக்கு. இது ப்ளூ கலர், அவங்க டேடிக்கு பிங்க் கலர் எனக்குன்னு சொல்லி வாங்கினா. ஸோ அகெயின் இது டு டூ லிஸ்ட் போடுறதுக்கு, இல்லை நம்ம பக்கத்தில் எங்கேயாச்சும் ஷாப்பிங் போகிறோம், க்ராசரி ஷாப்பிங் போகணும், ஏதாச்சும் வாங்கணுன்னா நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டேன்னா யூடியூப் வீடியோஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் எழுதி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 2 வாங்கியிருந்தது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பென்ஸ். எனக்கு பென்ஸ் எவ்வளோ வாங்கினாலும் நம்ம தேடுற நேரத்தில் ஒன்றுமே இருக்காது. ஸோ இது ஆக்சுவலாக 2 பேக்கேஜிங்கில் வந்தது. இந்த பென்ஸ் தான் தெரியுதா, நல்லா பார்க்குறதுக்கு நல்லா க்யூட் கலர்ஸில் இருந்தது. ஸோ நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கலாம், இல்லை பர்ஸில் வச்சுக்கிறதுக்கும் காம்பேக்டாக இருக்குது. இந்த பென்ஸ் தான் நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆனிவர்சரிக்கு பட்ஜெட் சொல்லிட்டோம். 1000 ரூபீஸ்க்கு நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோம். எனக்கு 500, அவருக்கு 500. அம்மா நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ், அவள் சேர்த்து வச்ச காசுலேருந்து தான் வாங்கினா. ஓகேன்னு சொல்லி விட்டாச்சு. இந்த பென் எடுத்துகிட்டு அம்மா நான் இது எனக்காக வாங்கிக்கவா அப்படி சொல்லி கேட்டால், உடனே சரி ஓகே, நான் ப்ரைஸ் பார்க்கவே இல்லை. ஓகே நீ வாங்கிக்கோ, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, எனக்கு பிடிச்ச எல்லோ கலர், ஸோ உனக்கு தானே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொன்னேன். பட் வீட்டில் வந்ததுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்தா 550 ரூபீஸ். ஐ ஹோப் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பென் தான் ஆக்சுவலாக இது ஹாரி பாட்டர் எடிஷன். இது 550 ரூபீஸ் இந்த ஒரு பென். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி எழுதலாம் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக அகெயின் கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவளுக்கு எப்போவுமே மால் போனோன்னா மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் மினிசோ போவா. ஸோ 500 பட்ஜெட் கொடுப்போம். நீ இது வாங்கிட்டே இன்னொன்று 2 monthsக்கு உனக்கு பட்ஜெட் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். பிகாஸ் 550க்கு இந்த பென் ஒர்த்தான்னு தெரியல. மேபி நம்ம ஹாரி பாட்டர் கலெக்ஷன் சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேஷ்னரியில். அவ்வளோதான், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஓவர். நான் சொன்ன மாதிரி பார்பிலேருந்து கொஞ்சம் கலர் பென்சில்ஸ், அப்புறம் புக்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதனால் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கல. நெக்ஸ்ட் ஹோம்க்கு நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன். ஹோம்க்குன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த சுயிங் கிட் தான். இதில் நிறைய நூல் இருக்குது. அப்புறம் இது என்ன சொல்லுவாங்க, ஊசி இருக்குல்ல, ஊசி இருக்குது. சின்ன சிசர் ஒன்று இருக்குது. பாக்ஸ் இருக்கா. ஸோ பாக்ஸில் நம்ம எல்லாமே அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்காக இது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 190 rupees.
190 rupeesக்கு ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்தது. நம்ம சேஃபாக ஒரு இடத்துல வச்சுக்கலாம், அதுக்காக இது வாங்கியிருந்தேன். ரீசெண்டாக வந்து இப்போ டெய்லரிங்காக மிஷின் வாங்கியிருக்கேன். ஐ ஹோப் அதை கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு யூஸ் ஆகுறதுக்கு க்யூட்டாக ஒரு திங்ஸ் வாங்கியிருக்கேன், சூயிங் கிட் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரல் கேருக்காக டூத் ப்ரஷ், எனக்காக இல்லை ஷனுக்காக வாங்கினா. இது பார்க்குறதுக்கு க்யூட்டாக மட்டும் இல்லை, இதுலேயே வந்து டங் கிளீனர் இருந்தது. ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிட்டா டங் கிளீனர் இருந்தது, அது சிலிக்கானில். நம்ம ஊரில் வந்து டங் கிளீனர் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மெட்டலில் வரும் இல்லையா, ஸ்டீல் மெட்டல் மாதிரி. இது சிலிக்கானில் இருந்தது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிக்க சொன்னேன். இது வந்து 3 பீஸ் பார்த்தீங்கன்னா 170 rupees. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் பட்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து அரௌண்ட் எவ்வளோ பீசஸ் இருக்குது, 420 பீசஸ் இதில் இருக்குது. ஸோ பெரிய பாக்ஸ் தான். பீசஸ் வந்து 420 இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 190 rupees. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் இது வாங்கி ட்ரை பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணப்போ நம்ம இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சனில் வாங்குவோம்ல, அதே மாதிரி ரொம்ப திக்காக இல்லை. அது வந்து நம்ம காதில் வந்து க்ளீன் பண்ணுறப்போ அந்த காட்டன் இது வந்து வெளியே வராது. பட் இதில் அப்படி வருது. கொஞ்சம் வெட்டானாலுமே நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுறோம், என்ன சொல்கிறது, இந்த பாப்பா பொட்டு வைக்கிறப்பெல்லாம் எடுத்து காட்டன் பட்டில் எடுத்து க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண போவேன். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் அப்படியே தனியாக வந்துடுது. ஸோ அது ஒரு ட்ராபேக் தான். மற்றபடி ட்ரை ஐட்டம்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 420 பீசஸ்க்கு 190ங்கிறது கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். இதுதான் நெக்ஸ்ட்டு நான் மினிசோலேருந்து வாங்கியிருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இதே மாதிரி ஒரு பெரிய சைஸில் ஷனுக்கிட்ட இருக்குது. ஸோ ஓகே கொஞ்சம் குட்டி சைஸ்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது 100 rupees தான். 100 rupeesக்கு ஒரு நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக். இதில் வந்து மேக்ஸிமம் நான் ஹாட்டாக எந்த ப்ராடக்ட்டும் வைக்க மாட்டேன். வெயிட், ஐ வில் ஓப்பன் திஸ். இதுதான் அந்த பாக்ஸ். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் ஹீட்டான ப்ராடக்ட் வச்சாலும், விச் மீன்ஸ் பொரியல் சுண்டல் பண்ணுறோம் அதெல்லாம் வச்சுக்கலான்னு தான் போட்டிருக்கு. ஹீட் வந்து சூட்டபிள் டெம்பரேச்சர் 20 degree to 120 degreeன்னு போட்டிருக்கு. பட் நான் வந்து ஹீட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வைக்க மாட்டேன். ஃப்ரூட்ஸு மேக்ஸிமம் பிஸ்கட்ஸு முறுக்கு அதே மாதிரி வச்சு போகிறதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா இருந்தது. சின்னதாக காம்பேக்டாக இருக்கும்ல, சனுக்குட்டி எங்கேயாச்சும் ட்ரிப் போகிற, இந்த டான்ஸ் கிளாஸ் போகிறப்போ, ஹிந்தி கிளாஸ் போகிறப்பெல்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டுக்கணும், இது காம்பேக்டாக இருக்கும். அதனால இது வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸ்பூன்ஸ் வந்து மினிசோவில் ரொம்ப நல்லாயிருக்கும், குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் இது தான். இதில் ஒரு 2-3 கலர்ஸ் எடுத்தாச்சு. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மினிசோவில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோன்னா கூட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்பூன்ஸ் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் இதே மாதிரி ஏற்கனவே ஒன்று வாங்கியிருந்தேன். அகெயின் இது வாங்கியிருக்கேன். பிகாஸ் இது வந்து ஒரு பாக்ஸோடு வரும். பாக்ஸ்க்குள்ளே நம்ம இந்த 2 ஸ்பூன்ஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா சேஃபாக இருக்கும், எதுவும் டர்ட் ஆகாது. அதுக்காக இன்னொன்று குட்டியாக இப்போ ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ சஸ்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து குட்டியாக இருக்குது, அதே நேரத்தில் பாக்ஸோடு வருது. நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு உள்ளே போட்டுட்டோன்னா அப்படியே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த 2மே வாங்கியிருந்தேன். இது ஷனுக்கு, இது சஸ்டுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 170 rupees குட்டி, பெருசு வந்து 200 rupees. உங்களுக்கும் உங்களோட கிட்ஸ் வந்து ஸ்கூல் போகிறாங்க, இல்லைன்னா எங்கேயாச்சும் நீங்களே ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, நம்மளோட ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுட்டோன்னா வெளியே ஸ்பூன் யூஸ் பண்ண பிடிக்காது கொஞ்சம் பேருக்கு. ஸோ அவங்களாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைஸ் பர்ச்சேஸ் இதுவாக. இதெல்லாம் தான் ஹோம் நீட்ஸ்க்காக வாங்கினது. யூஸ் பண்ணால் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டாக ஒரு டம்போ, மினி டம்போ வாங்கினோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா யானை, எலிஃபெண்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து இதே மாதிரி ஷனுக்குட்டிக்கு ஒரு எலிஃபெண்ட் வாங்கினோம், டம்போன்னு சொல்லிட்டு. அவன் இப்போ மேலே சூட்கேஸில் பத்திரமா இருக்கான். நெக்ஸ்ட் இப்போ சஸ்டுக்காக ஒரு வந்து வாங்கியிருக்கோம். இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் இதில் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 600 எவ்வளோ வந்தது. பட் ரொம்ப அழகாக இருந்தது. மினி டம்போ இதுதான். அடுத்தது இப்போ பியூட்டி செக்ஷன் போகலாம். பியூட்டி செக்ஷனில் ரொம்பலாம் நான் வாங்கலை. மேக்கப் நான் யூஸ் பண்ண மாட்டேன். மற்றபடி எதுவுமே வந்து பெருசாக ட்ரை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லான திங்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த மினி வைப்ஸ், வெட் வைப்ஸ் தான். வெட் வைப்ஸ் வந்து இப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு, கிட்ஸ்லாம் வச்சுருக்கிறதுனால. ஸோ வந்து இதில் வந்து 8 பேக்கேஜிங் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா
290 rupees. 8 பேக்கேஜிங்னா அரௌண்ட் 36 rupees வருது ஒரு பேக்கெட். ரொம்ப குட்டியாக இருக்கா, இவ்வளோ தான் இருக்குது, ஒரு 10 வைப்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹேண்ட்பேக்கில் போடுறதுக்கு எதாவது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே பெருசாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லையா, இது குட்டி இருந்தோன்னா நம்ம ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். 36 rupeesக்கு இது வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாச்சும் நீட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒன்று ஷனு ஸ்கூல் ட்ரிப் போகிறப்போ யூஸ் பண்ணிட்டா. பட் இந்த மினி வைப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும். பிகாஸ் நான் வந்து மெடிக்கல் ஷாப்பில் போனால் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இந்த 10 பீசஸ் வச்சு எதுவுமே இருந்த மாதிரி இல்லை. அதுக்காக தான் இதை சொல்கிறேன். இதுதான் நெக்ஸ்ட் ஒன். இது ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து மினிசோலேருந்து ட்ரை பண்ணுறேன். நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குல்ல, நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோலேயே நான் நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஒன்று போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் மினிசோலேருந்து வாங்குகிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் மாதிரி ஏதாச்சும் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் ஆக்சுவலாக 10 பீசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய ஃப்ளேவர் இருந்தது. இது நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டீப் கிளென்சிங் வித் வால்கனிக் மட் எக்ஸ்ட்ராக்ட், அந்த இது தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து லாவெண்டர் அப்புறம் ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன் 2-3 இது இருந்தது. நான் எடுத்தது இது எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு பாக்ஸில் 10 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுறப்போ லைட்டாக வெட் பண்ணிவிட்டு இது போட்டுட்டு எடுத்திங்கன்னா கிளியர் ஆகும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய ரிவ்யூ ஆர் என்னோடய ஷார்ட்ஸில் குட்டியாக ரிவ்யூ சொல்கிறேன், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கோம் தான் வாங்கினேன். இது ஷானு அவங்க டேடிக்கு வந்து ஆனிவர்சரி கிஃப்டாக கொடுத்தா. ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மினிசோலேருந்து ஒரு கொம்பு வாங்கியிருந்தேன். இப்போவும் அது சூப்பராக ஒர்க் ஆகுது, எதுவுமே ஆகலை. அதனால தான் நான் மறுபடியும் அவள் வாங்கினா நான் வந்து கலர் மட்டும் சொன்னேன். நல்லா இருக்குல்ல, இதே மாதிரி இன்னொன்று வாங்கணும். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோம் ப்ரஷ், ஹேர் ப்ரஷ் சூப்பராக இருந்தது. இந்த ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப நம்ம தலையில் வந்து குத்துற மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இந்த சிலிக்கான்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டன் பேட்ஸ். இது மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு, இந்த மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகும். நான் அந்தளவுக்கு மேக்கப் போட மாட்டேன். பட் ஷானுக்குட்டி இப்போ வந்து டான்ஸ் கிளாஸ் போகிறா, ஏதாச்சும் ப்ரோக்ராம் போகிறா, இல்லை நானே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன், மஸ்காரா யூஸ் பண்ணுறேன்னா மேக்கப் ரிமூவர் போட்டு வைப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். முக்கியமாக நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால குட்டி குட்டியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 160 இது ஷீட்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா wait let me search எங்கே இப்போ 170 rupees. 160 இதுக்கு 170 rupees. இது வாங்கினாலே 1 இயர்க்கு வரும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நிறையா இருக்குது. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் தான். அடுத்தது இதெல்லாம் ஷனுக்குட்டி கிஃப்ட் பண்ணது தான் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கிற கிளாக் கிளிப் சூப்பராக இருந்தது. நான் ஷனுக்குட்டி இது வந்து எனக்கு செலக்ட் பண்ணுவான்னு தெரில. இப்போ வந்து ட்ரெண்டில் இந்த பேர்ல் வச்சது, ஒயிட் பேர்ல் ஃபினிஷிங்கில் இருக்கிற கிளிப்ஸ்லாம் ரொம்ப வந்து ஃபேமஸாக இருக்குது. ஃப்ளவர் இதில் சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பார்க்கவே இல்லை. அவள் பர்ச்சேஸ் பண்ணால் பில் பண்ணால் வெளியே வந்துட்டா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொடுத்தா. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் சர்ப்ரைஸ் ஆனேன், அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதுதான், அவளை தான் வாங்கியிருந்தா. ஒரு ஹேர் பேண்ட்ஸ் 1 2 3 ஒரு 3 கலர்ஸ், 3 இல்லை 4 கலர் வேரியன்ட்ஸில் இருக்குது. க்யூட்டாக இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிப்பம் வாங்கியிருந்தது. லிப்பம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஷனுக்குட்டி எங்கள் கிஃப்ட்டுக்காக வாங்கியிருந்தா. நான் வந்து ட்ரை பண்ணதில்லை மேக்ஸிமம். இதில் மினிசோலேருந்து லிப் பாம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது கலர். என்ன வேரியண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஸ் லிப் பாம், அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி கேக் லிப் பாம். நான் இப்போ வந்து கொஞ்சம் இந்த கலர்ஸ் இருக்கிற மாதிரி லிப் பாம் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் லிப்ஸ்டிக் போடாத நேரத்தில் லைட் டிண்ட் இருந்ததுன்னா நல்லா தானே இருக்கும் எங்கேயாச்சும் பக்கத்தில் போகிறோம் அப்படின்னா. ஸோ அதுக்காக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரிவ்யூ வந்து ஏதாச்சும் vlog சேனலில் எப்போவாச்சும் ஷேர் பண்ணுறேன். இப்போ தானே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது எப்படி ஹீல் ஆகுதுன்னு சொல்ல தெரியல. இந்த 2 லிப் பாம் தான் வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸிங்லாம் இல்லை லிங்க்ஸ்லாம் கிடச்சிதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஓகே, அவ்வளோதான்.